ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி கேரட் அல்வா தான் செய்கிறோம். அதுக்கு வந்து கேரட் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டுக்கப்புறம் அடியும் கொனையும் அறுத்துடுங்க. இப்போ வந்து அது மேலே இருக்கிற அந்த இதில் சுரண்டி எடுத்துடலாம். அப்படியே சுரண்டி எடுத்துட்டுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி கேரட் துருவி இருந்தால் எடுத்து எல்லா கேரட்டையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் எல்லாம் துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரட்டை வந்து அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அந்த கீலே நல்லா குக் ஆகணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துட்டுக்கப்புறம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துருக்கு இல்லைன்ட்டு. நம்ம கேரட் வந்து முக்கால்வாசி வந்துடுச்சு நல்லாவே. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் தண்ணி வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கேரட் வந்து வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். நம்ம பயப்பட தேவையில்லை, திருப்பணும் அதுவே கெட்டாயிடும். வந்து பால் பவுடர் அதுலேயும் போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட கிஸ்மிஸ் பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் நல்லா ஒரு நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம அதில் வந்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.